அணையா ஜோதி ஆண்டவனே, அணையா ஜோதி ஆண்டவனே, அன்பே சிவமே ஆனவனே, இணையே இல்லா என் தமிழே, இன்முகம் பன்முகம் ஆனந்த கவித்தலைவா, இன்முகம் பன்முகம் ஆனந்த கவித்தலைவா, ஆன்றோரே சான்றோரே, அன்னை தமிழ் கேட்போரே, அனைவருக்கும் என் வணக்கம். அன்பாய் பண்பாய் இருப்பவராம், அருமை குணமும் உள்ளவராம், அன்பாய் பண்பாய் இருப்பவராம், அருமை குணமும் உள்ளவராம், அன்னையாயிருந்து அரவணைப்பார், ஆசானாயிருந்து அறிவுரை சொல்லுவார். இப்படித்தான் பெண்களுக்கு ஊரில் பேச்சு, இப்படித்தான் பெண்களுக்கு ஊரில் பேச்சு. வீட்டுக்குள்ளோ ஆண்படும் பாடோ அதோ கதிதான். வாழ்க்கையிலே வீட்டுக்குள்ளே ஆண்படும் பாடோ அதோ கதிதான். கண்மணி பொன்மணி காதலி என்று, கற்கண்டு கடிரச பொன்மணி என்று, அம்மணி ஆலயமணி என்று, என் மனைவி என்று உரைப்பார். கையில் காசு இல்லாத கணவன் என்றால், கையில் காசு கணவனிடம் இல்லை என்றால் அவன் மனைவியோ கபூரி என்றே அழைக்கின்றார். கையில் காசு இல்லை என்றால் அவன் மனைவி கபூரி என்றே அழைக்கின்றார். பண்பாடு பெண்ணிடம் படும்பாடு, கொடும்பாடு கூப்பாடு. சாப்பாடு கேட்டால் சூடாக வருகிறது, சாப்பாடு கேட்டால் சூடாக வருகிறது. எப்படி என்று 5 நிமிடத்தில் சூடாக கிடைக்கிறது என்று கேட்டேன். சிரித்துக் கொண்டே சொன்னார், போன மாசம் வைத்ததுதான், ஐஸ் பெட்டியில் வைத்திருந்தேன் என்று. வாழ்க்கை இந்த நிலையிலே மாறி போயிருக்க, காலை முதல் மாலை வரை கடும் சண்டை, காலை முதல் மாலை வரை கடும் சண்டை. என்னிடம் அல்ல, என் அம்மாவிடம். காலை முதல் மாலை வரை கடும் சண்டை, கைகலப்பு ஒன்றுதான் மிச்சம். ஆனால் மாலை வேலை வந்துவிட்டால் மாமியாரும் மருமகளும் பக்கம் பக்கம் பகோடா சாப்பிட்டுக் கொண்டே பேச்சும் சிரிக்கும். மாலை நேரம் வந்துவிட்டால் மாமியாரும் மருமகளும் பக்கம் பக்கம் பகோடா சாப்பிட்டுக் கொண்டே பேச்சும் சிரிக்கும். என்ன இது, எப்படி இது என்று நாம் வியக்க, சீரியல் துவங்கிவிட்டால் சீரியஸ் எல்லாம் மறந்தே போகும் என்கிறார்கள். சீரியல் தொடங்கிவிட்டால் சீரியஸ் எல்லாம் மறந்தே போய்விடும் என்கிறார்கள். பம்பரமாய் ஆண்கள் உழைக்க, பம்பரமாய் ஆண்கள் உழைக்கின்றார்கள். ஆனால் ஆடம்பரமாய் பெண்கள் சிரிக்கின்றார்கள். பம்பரமாய் ஆண்கள் உழைக்கின்றார்கள். ஆனால் ஆடம்பரமாய் செலவு செய்து பெண்கள் சிரிக்கின்றார்கள். உடையில் நகையில் மோகம், உடையில் நகையில் மோகம், உயிரா கணவனோ சோகம். நீங்கள் சொன்னீர்கள், உடையில் நகையில் மோகம், உயிரா கணவன் சோகம். கழுத்திலும் காதிலும் கல் வைத்த நகைகள் போதாதென்று, கழுத்திலும் கல் வைத்த நகைகள் கழுத்திலும் காதிலும் போதாது என்று இப்பொழுது புடவையிலும் ஜாக்கெட்டிலும் கல்தான் விளங்குகிறது. அதனாலோ என்னவோ தெரியவில்லை, இப்பொழுது ஆண்களும் குடலுக்குள்ளே கல்லாக பெறுகிறது. கிட்னியில கல்லு தெரியும். வாழ்க்கையில் சிக்கனம் என்றே சொல்லுவார்கள், சிக்கனம் என்றே சொல்லுவார்கள். எக்கணம் அப்படி இருக்க மாட்டார்கள். புருவ முடி எடுக்க 300 ரூபாய் கொடுப்பார். புது புது மாடலிலே புடவை ஜாக்கெட் வாங்குவார். வயதை குறைப்பதற்கு வகை வகையாய் அலங்காரம், வாசனை செண்டுகளும் அடிப்பதிலும் தாராளம். மாதர் சங்கம் வைத்தே மகிழ்வார், மாதர் சங்கம் வைத்தே மகிழ்வார். மகிழ்ச்சிதான். மாதர் சங்கம் வைத்தே மகிழ்வார், மகிழ்ச்சிதான். தன் மகனை பார்ப்பது போல் என் மகனை பார்ப்பதில்லை, தன் அம்மாவை பார்ப்பது போல் தன் மாமியாரை பார்ப்பதில்லை. விளக்கேற்றி சாமி கும்பிட மறந்துடுவார், விளக்கேற்றி சாமி கும்பிட மறந்துடுவார். ஆனால் விடிய விடிய சீரியல் பார்த்து சிரித்துக் கொண்டே இருப்பார், விடிய விடிய சீரியல் பார்த்து சிரித்துக் கொண்டே இருப்பார். வேண்டுதல் நிறைவேற வேண்டுவார், வேண்டுதல் நிறைவேற வேண்டுவார். வேண்டுதல் நிறைவேறிய பின் கணவன்
அவனுக்கு மொட்டை எடுத்து அவன் வயிற்றில் மாவிளக்கு போட்டு ஆண்டவனை கும்பிடுகிறார்களே, இதுதான் பக்தியா? பெண்டீர் பக்தி சிறப்புத்தான் ஒரு சில இடங்களிலே, பெண்டீர் பக்தி சிறப்புத்தான் ஒரு சில இடங்களிலே. ஆனால் அலைபாயும் மனத்தால் மாறுதல் அடிக்கடி மாறும். அலைபாயும் மனத்தால் அடிக்கடி மாறும். நிலைமேவும் ஆன்மீகம் அவருக்கு நிலைக்கு வராது. வைராக்கிய பக்தி அவர்களுக்கு வரவே வராது. ஆனால் ஆண்களுடைய வைர பக்தி இதோ பாருங்களேன், நீல நெடுங்கடல், நீல நெடுங்கடல், அந்த நீல வான்கடலே அதோ ஒரு படகு, மீன் பிடிக்கிற வலையோடு இளைஞர்கள், அதில் அவர்தம் தலைவர் அதிபத்தர். நீல நெடுங்கடல், நீல வண்ண கடலிலே அதோ ஒரு படகு, மீன் பிடிக்கும் மலையோடு வலைஞர்கள், அதில் அவர் தலைவர் அதிபத்தர். அதிபத்தர் பசித்த வயிறு பரிதவிக்கும் சுற்றம், பசித்த வயிறு பரிதவிக்கும் சுற்றம், நேசிக்கும் வைராக்கியத்தை சுவாசிக்கின்ற அதிபத்தர், நேசிக்கும் வைராக்கியத்தை சுவாசிக்கின்றான் அதிபத்தர். நேசிக்கின்ற வைராக்கியத்தை சுவாசிக்கின்றான் அதிபத்தர். அது என்ன வைராக்கியம்? முதலில் பிடித்த மீனை முக்கண்ணனுக்கு சமர்ப்பணம் என்று கடலில் விடுதல். முதலில் பிடித்த மீனை முக்கண்ணனுக்கு சமர்ப்பணம் என்று கடலில் விடுதல். சோதனை, வேதனை, பல நாட்கள் மீன்கள் கிடைக்கவில்லை, பாவம் அவனுக்கும் உணவு கிடைக்கவில்லை. சோதனை, வேதனை, பல நாட்கள் மீன்கள் கிடைக்கவில்லை, பாவம் அவனுக்கும் உணவு கிடைக்கவில்லை. இன்றும் வலை வீசப்படுகிறது. இதோ ஒரு மீன் அதில் கிடைக்கிறது. தங்க உடல் தகதகக்க, தளிரான வைரக்கண் விழுமிழக்க, மங்கா ஒளி ரத்தின வைடூரியம் பளபளக்க மீன் ஒன்று கிடைத்தது. தங்க உடல் தகதகக்க, தளிராத வைரக்கண் விழுமிழக்க, மங்கா ஒளி ரத்தின வைடூரியம் பளபளக்க மீன் ஒன்று கிடைத்தது. எண்ணிலா ஆனந்தம் பரவல் அடைந்தர். எண்ண முடியா பணம் இதை விற்றால் கிடைக்கும் என்று மகிழ்ந்தர். அதிபத்தரும் மகிழ்ந்தார். ஆகா, இன்றேனும் ஒரு மீன் கிடைத்ததே, இதை இறைவனுக்கு படைப்போம் என்று சிவார்ப்பணம் என்று சொல்லி கடலில் விட்டார். ஆகா, இன்றேனும் ஒரு மீன் கிடைத்ததே, இதை இறைவனுக்கு சமர்ப்பணம் என்று சிவார்ப்பணம் என்று சொல்லி கடலில் விட்டார். சுற்றமோ சுற்றமோ சோர்ந்திருக்க சூழ்நிலை மாறினும், சுற்றம் சோரினும் சூழ்நிலை மாறினும் ஏற்றம் என்ற கொள்கை என்று, சுற்றம் சோரினும் சூழ்நிலை மாறினும் ஏற்றம் என்ற கொள்கையே என்று உரிய பக்தியை, உயரிய பக்தியை, அரிய பக்தியை, அற்புத பக்தியை, உரிய பக்தியை, உயரிய பக்தியை, அரிய பக்தியை, அற்புத பக்தியை அழகாக ஆழமாக செய்பவர்கள் ஆடவர் தானே. அதனால் பண்பாடும் பக்தியும் பக்குவமாயிருப்பது ஆடவரிடத்தே. ஆடவரிடத்தே. அழைப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை. பாட்டு பட்டிமன்றம் பல செய்திருந்தாலும் இன்றைக்கு கவிதை பட்டிமன்றத்திலே கலகலப்பு உண்டாக்கிவிட்டார். ஆடவர கதி அதோ கதி, கையில் காசு இல்லை என்றால் ஆடவன் கபோதி என்றெல்லாம் அடுக்கி இருக்கிறார். சீரியல் தொடங்கிவிட்டால் சீரியஸ் இல்லை என்று பெண்கள் சொல்லுவார்களாம். ஆடம்பர மோகம், அதனால் ஆண்கள் சோகம் என்று சொன்னார். உருவ முடியெடுக்க ரூபாய் 300 கொடுக்கிறார்கள் என்று சொன்னார். தம்பி கவிஞரே, பிளிச்சிங்கையும் பேசிங்கையும் ஏன் விட்டுவிட்டீர்கள்? அதிபக்தி அது அதிபக்தி என்று, அதிபக்தர் பக்தி அது அதிபக்தி என்று சொன்னார். அற்புதம் அற்புதம். அவருக்கு பாராட்டுக்கள். நிறைய இது போன்ற நிகழ்வுகளிலே அவர் பங்கேற்க வேண்டும். வாழ்த்துக்கள். பாரிஸ் என்றாலே குளிர்ச்சி, பாரிஸ் என்றாலே குளிர்ச்சி நாடு. பாரிஸ் என்றாலே குளிர்ச்சி, பாரிஸ் ரவி என்றால் வளர்ச்சி. மோரிஸ் ஆப்பிளை முகர்ந்தால் இனிக்கும், மோரிஸ் ஆப்பிளை முகர்ந்தால் இனிக்கும், பாரிஸ் ரவியை பார்த்தாலே இனிக்கும்.
அவருக்கு எங்களது வணக்கம். சேவை